ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சமையல் வ்ளாக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கல்யாண பருப்பு சாம்பார். நம்ம கல்யாண வீடுகளுக்கு போனால் அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். அதை இன்றைக்கி நான் எளிமையான முறையில் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாக்கா, முதல்ல பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அதுக்கு. அடுத்தது கேரட், மஞ்சள் பூசணிக்காய், அடுத்தது கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதில் அடங்கியுள்ள சத்தெல்லாம் நான் குழம்பு கொதிக்கிற டைமில் சொல்கிறேன். நான் அப்புறம் பருப்பு, சாம்பாருக்கு தேவையான பருப்பு, அது 1 கப் அளவுக்கு. இது இப்போ நான் செய்யக்கூடிய இது 4 பேருக்கு, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸ்க்கு உதவுறபடிக்கு உண்டான பொருட்கள். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் பருப்பு ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்துக்கணும். அடுத்தது இதில் சேர்க்கக்கூடிய மசாலாவுக்கு எல்லாமே வறுத்து அரைக்கணும். அது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு தனியா ஒரு 100 கிராம் தனியா. அடுத்தது ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு. அடுத்தது வெந்தயம் ஒரு 20 கிராம் வெந்தயம். அப்புறம் ஒரு 10 வரமிளகாய், 10 வரமிளகாய். அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் அரிசி. அது எதுக்காகன்றது சொல்கிறேன். கொஞ்சம் அரிசி, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், புளி ஒரு சிறிய உருண்டை, பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்க. இப்போ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி பாத்திரத்தில் வச்சுட்டு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணப்பட்ட காய்கறிகளை, பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அது போடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காய், அடுத்தது கத்திரிக்காய், நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கப்பட்டுள்ள கேரட். அப்புறம் ஓரளவு பொடியாக நறுக்க வேண்டாம், பெரிய பெரிய பீஸாவே சாம்பாருக்கு, நம்ம பருப்பு சாம்பாருக்கு நறுக்கிடலாம். கல்யாண பருப்பு சாம்பாருக்கு பேர். அடுத்தது இதெல்லாம் வேக வைக்க அடுப்பில் சேர்த்துருக்கோம். நல்லா கலக்கி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் காய்கறி மேலே கலவையில் போடணும். சிறிதளவு உப்பு,
அந்த காய்கறிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, கல்லுப்பு நான் எப்பவும் எடுக்கிறதுனால கல்லுப்பு 2 டீஸ்பூன். அந்த காய்கறியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த புளியை நம்ம ஒரு உருண்டை புளி வந்து ரொம்ப போட்டு சாம்பார் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு கெட்டுரும். அதனால புளி இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் புளி சாம்பாரில் யூஸ் பண்ணணும். இந்த புளி வந்து ஏற்கனவே நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அந்த கலவை இங்கே இருக்குது. அதே போல் குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைத்த பருப்பு. ஓகே, இப்போ இந்த பொருட்களை தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்த கலவை எப்படி இருக்குது, பொன்னிறமாக எடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் தீந்துருச்சுனாலும் இந்த தனியா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா சாம்பாருடைய டேஸ்ட் வந்து கெட்டுரும் நமக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் முன்பதத்தில் எடுத்தால் கூட தப்பு இல்லை, ரொம்ப தீயிறபடி வறுக்கக்கூடாது. லைட்டாக வறுத்து பொன்னிறம் வர்றப்ப எடுத்துக்கணும். அதே போல் தான் தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம், அதோடு வந்து 4 தக்காளி வறுத்து முடித்த பின்னாடி நம்ம எடுக்கணும். அரிசி எதுக்கு போடுறோன்னா அரிசியும் சேர்த்து இல்லை வறுத்து எடுக்கணும். அரிசி எதுக்கு போடுறோன்னாக்க நம்ம மாவு தண்ணி இது சாம்பார் டைலூட்டாக இருந்ததுன்னா, ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா அதுக்கு மாவு கரைச்சி ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக இப்போ வறுக்கிறதோடையே இதை சேர்த்துட்டோன்னாக்க நமக்கு அந்த சாம்பாருடைய தன்மை வந்து நல்லா ஒரே கோர்வையாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை அது வேகிறதுக்குள்ளே இதை மிக்சியில் போட்டு வறுத்த இது அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி எல்லாமே போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும். இந்த கல்யாண சாம்பாருக்கு குறக்கறானே தெரியக்கூடாது. தேங்காயும் ஒரு மூடி ஃபுல்லாகவே இதுக்கு தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதனால் ஒரு மூடி ஃபுல்லாகவே துருவி போட்டுறணும். இதோட தேங்காயும் போட்டு தான் நான் அரைச்சிருக்கிறேன். ஆனால் கொஞ்சமாக போடாமல் அதிக அளவு தேங்காய் அது போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார்.
வறுத்த கலவைகள் தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகா, தேங்காய் துருவல், அரிசி, பச்சரிசி, அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு விழுது. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சிட்டோம் இல்லையா, அந்த புளியை காய்கறியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பரங்கிக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், வெங்காயம் 4 காய்கறி வெந்துட்டுருக்குது இப்போ அடுப்பில். இப்போ புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அதை வடிகட்டிடணும். எப்பவுமே புளியில் லைட்டாக குப்பைகள் அதெல்லாம் இருக்கும், அதனால் வந்து வடிகட்டி உபயோகப்படுத்தணும். அந்த கோது மாதிரி இருக்கக்கூடிய குச்சி குச்சியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கொட்டைகள் அதெல்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது, ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் சாம்பார். காய்கறியெல்லாம் கொதிச்சுட்ருக்குது. இப்போ வடிகட்டிய புளித்தண்ணியை இதில் சேர்க்கணும். அடுத்தது புளித்தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு அந்த புளி வாசனை போகணும். நல்லா ஒரு கலரி விட்டுட்டு புளி வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம வேக வச்ச பருப்பு, துவரம்பருப்பு இதுக்கு துவரம்பருப்பு தான் சேர்க்கணும். துவரம்பருப்பை அதில் கலந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா பருப்போடு சேர்ந்து காய்கறியும் சேர்ந்து நல்லா வெந்து கொதிக்கிற டைமில் அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கல்யாண சாம்பார் டேஸ்ட்டு வர்றதுன்னா அந்த மாதிரி தான் வரும். பருப்போடு சேர்ந்து காய்கறியெல்லாம் நல்லபடியாக கொதிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் சேர்த்துருக்கிற காய்கறியுடைய சத்துக்கள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கிறதுக்குள்ளே சொல்லி முடிக்கிறேன். இப்போ அதில் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கோம். மஞ்சள் பூசணிக்காய் வந்து அதில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது நம்ம அந்த முடக்கு வாதத்துக்கு பெருமளவில் உதவி செய்யுது. வாத தொல்லைகள் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி செய்யுது. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உடம்புல உருவாக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். கத்திரிக்காயில் எல்லா வைட்டமின் இருக்குது. A, B, C, D, அது தவிர B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது. இது நல்ல மூளைக்கு பெரிய அளவில் உதவி செய்து நோய் எதிர்ப்பு சக்தி இது கூட. நெக்ஸ்ட்டு அடுத்தது கேரட் சேர்த்துருக்கோம். கேரட்டில் என்னெல்லாம் இருக்குன்னாக்கா இதுவும் வைட்டமின் A கண்ணுக்கு பெரிதளவில் உதவுது. கிட்னி நம்ம கரெக்டாக இயங்கிறதுக்கு கேரட் பெரிய அளவு உதவுது. ஹார்ட்டுக்கு பெரிய அளவில் உதவுது. அது அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் மெயினாக இதில் தான் அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய காய் வந்து வெங்காயம். இதுவும் ஹார்ட்டுக்கு, இதயத்துக்கு ரொம்ப நல்லா உதவியாக இருக்குது. அதே போல் நரம்புகளுக்கு, நரம்பு கரெக்டான அளவு இயங்கிறதுக்கு இது பெரிதளவில் உதவுது. அதே போல் சேர்த்துருக்கிற பருப்பில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. ப்ரோட்டீன் இருந்தால் தான் நம்மளால் உடல் வந்து கரெக்டான அளவில் இயங்க முடியும்.
நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். அதுக்கு ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அவசியம். இப்போ புளி ஊற்றின அந்த கலவை நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச விழுதுகள் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குனாக்க தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் பச்சரிசி, தக்காளி, வரமிளகா எல்லாம் சேர்ந்த கலவையை இதில் எடுத்து தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்த கலவையை இதுக்கு தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். நம்ம இதில் எடுத்து வச்ச அளவுக்கு ஒரு மூடி ஃபுல்லாக உபயோகப்படுத்தினா தான் இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இங்கே சேர்க்கணும். கழுவி பொடி பொடியாக நறுக்கி வச்சா கொத்தமல்லி வந்து கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிச்சு வரப்போ நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாமா வாசனைக்காக. நல்லா சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம நார்மலாக பொடி போட்டு சாம்பார் பொடி போட்டு நம்ம விரைவாக சமையலை முடிக்கிறதுக்காக செய்வோம். இது மாதிரி அரைச்சி விட்டு செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு தான் சாம்பார் செய்வோம். இப்போ இந்த மாதிரி சாம்பார் பண்ணுற டைமில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வர்ற டைமில் இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறப்ப அந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நிறைவாக இருக்கும், அப்புறம் மங்களகரமாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து ரொம்ப ஹெல்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அதே போல் இதை டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம பொங்கல், வெண் பொங்கல், இட்லி சாம்பாருக்கு பிரமாதமாக இருக்கும். அதே போல் தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக, நம்ம உப்மாக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக அழகாக யூஸ் பண்ணலாம். நம்ம நல்லா கொதி வந்துருச்சுப்பா. இதை தினம் செய்யாட்டி கூட வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம சாம்பார் ஒரு சேஞ்சாக இருக்கும். ஒரே மாதிரி பொடி போட்டு சாம்பார் வைக்காமல் ஒரு நாள் இப்படி அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கிற டைமில் நமக்கு ஓரளவு உணவில் ஒரு மாறுதல் கிடைக்கும். சாப்பிடக்கூடிய ஒரு பசியுண்டிய தன்மையை அதிகரிக்கும் மாறுதலாக செய்கிற டைமில். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.
எடுத்துப்போம். சுவையான ஆரோக்கியமான சத்துள்ள கல்யாண பருப்பு சாம்பார் ரெடி. ஆரோக்கியமான சாம்பார் ரெடி. ஓகே வீவர்ஸ், இந்த சமையல் மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை.